ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் கொடுத்த ஒரு விசேஷித்த ஒரு நாள். நாம் மீண்டுமாக நம் சகோதர சகோதரிகளாக கூட தொடர்ந்து இந்த இணையதளத்தின் மூலமாக தேவனுடைய மாபெரும் சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சோ இந்த ஒரு நாளிலும் தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்புக்காக கூட அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாம் கோடான கோடி நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த வாரம் பாடத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ நம்ம எந்த ஒரு தொடர் வகுப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிறிய புஸ்தகத்திலிருந்து பெரிய சத்தியங்கள், பிக் லெசன்ஸ் ஃப்ரம் த லிட்டில் புக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக கடந்த சில வாரங்களாகவே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் எழுதின மிக சிறிய புஸ்தகத்துல ஒவ்வொரு புக்கா நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா பிலமோனுக்கு எழுதின நிருபம் நம்ம படிச்சாச்சு. 2 யோவான் நிருபத்தை நம்ம வாசித்து முடிச்சிட்டோம். சோ இந்த நாள்ல கூட 3 யோவான்ங்கிற ஒரு நிருபத்துல 3வது ஒரு கிளாஸ்க்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த கிளாஸோட இந்த நிருபம் என்ன பண்றோம்னா நம்ம முடிக்கிறோம். தேவனுக்கு சித்தமா இருந்தால் அடுத்த வாரத்துல கூட நம்ம யூதா நிருபத்தை கூட நம்ம ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட சோ இந்த 3 யோவான் நிருபத்தை மீண்டும் ஒரு முறை நம்ம ரீகால் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின ஒரு நிருபம். தன்னுடைய கடைசி நாட்கள்ல அவர் எழுதுறாரு. சோ இந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடிய நமக்கு என்ன ஒரு படிப்பினை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ள வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா யாரை போல இருக்கணும், ஒருவேளை இந்த வாய்ப்பை ஒருத்தர் வந்து தவற விடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர்கள் யாரை போல இருந்திருக்கிறாங்க அல்லது இருப்பாங்க அப்படிங்கிற 2 முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இந்த புக்ல தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சோ இது அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த காலத்துல இருந்த சபையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை முன் வச்சு என்ன பண்றாருன்னா இந்த நிருபத்தை அவர் எழுதுறார். சோ எப்ப எழுதுறார் இந்த நிருபம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஏறக்குறைய கிபி 85ல இருந்து 95க்குள்ள இந்த நிருபத்தை எழுதியிருக்கலாம். சோ அந்த ஆதிகால சபையில ஒரு எக்லீசியா, அங்க நிறைய எக்லீசியா இருந்திருக்கு. சோ அதுல பேர் தெரியாத ஒரு எக்லீசியால காயு அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரனுக்காக இந்த நிருபத்தை அவர் எழுதுறார். சோ என்ன நோக்கம் இந்த நிருபம் எழுதுறதுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கூட, அந்த நாட்கள்ல அநேக சபைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பில்கிரிம்ஸ், பயண ஊழியர்கள் போய் ஊழியங்கள் செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு எக்லீசியால இருந்தும் இன்னொரு ஒரு எக்லீசியாவுக்கு போய் அங்க தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு திரும்ப அவங்களுடைய இடத்துக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகக்கூடிய சகோதரர்கள் ஒரு பர்டிகுலர் எக்லீசியால அப்போஸ்தலர்கள் மூலமா அனுப்பி வைக்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனா யோவான் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட பரிசுத்தவான்களை ஒரு சபையில ஏற்க மறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த சபையில இருந்த ஒரு லீடரா, இன்னும் சொல்ல போனா ஒரு மூப்பராக இருந்த ஒரு சகோதரன் தான் காரணம் அப்படிங்கறத விஷயம். சோ அதே சபையில காயுன்னு ஒரு சகோதரன் இருக்கார். அவர் இந்த மாதிரி போகக்கூடிய பரிசுத்தவான்களை ரொம்ப அன்பா உபசரிச்சு, அவர் பாடுபட்டாலும் பரவாயில்ல, வரக்கூடிய பரிசுத்தவான்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் உபசரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் யோவான் கேள்விப்படும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு காயுவை அப்ரிசியேட் பண்ணியும் தொடர்ந்து இந்த ஊழியங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்றதுக்காக எழுதுற நிருபம் தான் இந்த 3 யோவான் நிருபம் நம்ம பாக்குறோம். சோ இந்த நிருபத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 நபர்கள் தான். எழுதக்கூடிய ஆத்தர் யோவான். இந்த நிருபத்துல யாருக்காக எழுதுறாருன்னா காயுங்கிற ஒரு சகோதரன். அதே போல இந்த நிருபத்துல ஒரு நெகட்டிவ் கேரக்டரா யார் இருக்கிறாங்கன்னா தியோதெரப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரன் இருக்கார். அதே தருணத்துல இந்த நிருபத்துடைய கடைசி பகுதியில இன்னொரு சகோதரனை குறிச்சும் ஒரு நல்ல சர்டிபிகேட் என்ன பண்றாருன்னா யோவான் கொடுக்கிறார். அவருடைய பேர் வந்து தெமோத்திரியு. சோ தியோதெரப்பு மற்றும் தெமோத்திரியு அப்படிங்கிற இந்த 2 பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க நல்லா உள் வாங்கிக்கிங்க. தியோதெரப்பு அப்படிங்கிறவரு ஒரு நெகட்டிவ், இன்னும் சொல்ல போனா ஒரு தவறான சகோதரனாக அந்த நாட்கள் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அவர் எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. பட் தெமோத்திரியுங்கிற ஒரு சகோதரன் யோவான் நிருபம் எழுதும் போது ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரனாக அங்க சபையில இருந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் காயுங்கிற ஒரு சகோதரனுக்கு அவர் எழுதுறார். சோ 2 நிருபம் பேக் டு பேக் அவர் எழுதுறார். 2 யோவான் 3 யோவான் எழுதுறார். சோ 2 யோவான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாளும் அம்மாளின் பிள்ளைகள், அதாவது ஒரு எக்லீசியாக்கு பர்டிகுலரா எழுதுற மாதிரி இருக்கு. பட் 3 யோவான் நிருபம் யோவான் எழுதும் போது ஒரு தனிப்பட்ட சகோதரனுக்கு எழுதுறத நம்ம கவனிச்சோம். இதெல்லாமே கடந்த 2 வாரங்களாகவே நாம் பார்த்து வருகிற காரியம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நம்ம வேகமா நம்ம போலாம். சோ முதல் வசனம் கூட யோவான் ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களோட ஆரம்பிக்கிறார். எங்கேயுமே தன்னை அறிமுகப்படுத்தல, தான் ஒரு அப்போஸ்தலன் அறிமுகப்படுத்தல. காரணம், அந்த கடைசி நாட்கள்ல
உயிரோட இருந்த ஒரே அப்போஸ்தலன் யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் தான். சோ அவர் என்ன அட்ரஸ் பண்றாருன்னா மூப்பனாகிய நான் அப்படின்ற ஒரு வார்த்தையை அட்ரஸ் பண்றார். அதே போல சத்தியத்தின்படி நான் நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுறன்றார். முதல்ல அந்த மூப்பனாகிய நான் அப்படிங்கும் போது இவர் ஆதிகால சபையில ஒரு மூப்பராக இருந்தார் அப்படிங்கறத மாத்திரம் அது குறிக்காம, ஆதிகால சபையிலேயே ஒரு முதிர்ந்த ஒரு சகோதரன், ஒரு வயதான ஒரு தாத்தாவுடைய ஸ்தானத்திலிருந்து அந்த நாட்கள் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு ஒரு அட்வைஸ் அவர் கொடுக்கிறார். தன்னுடைய சத்தியத்துல அவருடைய முதிர்ச்சியான நிலைமையும் சபையில அவருடைய தேவனுடைய அந்த ஒரு பங்கையும் அவர் என்ன பண்றாருன்னா மூப்பனாகிய நான்கிற வார்த்தையை அவர் சொல்றார். அதே போல அவர் எழுதக்கூடிய காயுக்கு கூட சொல்லும் போது சத்தியத்தின்படி நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். சோ இன்னைக்கு உலகத்துல எங்கெங்கோ வேதமானவர்கள் இருந்தாலும் எல்லா வேதமானவர்களையும் ஒன்றாக இணைக்கிற ஒரே விஷயம், நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னன்னா சத்தியம். இந்த சத்தியம் மட்டுமே நம்மை ஒரு உறவுக்குள்ள இணைக்குது. அததான் யோவான் சொல்றார், இந்த சத்தியத்தின்படி நான் நேசிக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியமான ஒரு சகோதரன் காயு, அந்த காயுக்கு நான் என்ன பண்றேன்னா எழுதுறேன்றேன். சோ அதை எழுதும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா வெறும் வார்த்தைகளால ஒரு பிரியமான காயின்னு எழுதாம காயுடைய செயல்கள் எல்லாமே யோவானை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அவனுடைய வெளிப்பாடு, அவருடைய உள்ளத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தான் பிரியமான காயுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கும்போது கூட அதுல 2ஆம் வசனம் யோவான் எழுதும்போது கூட அதான் சொல்றார், பிரியமானவனேன்னு திரும்ப ஒரு வார்த்தை சொல்றார். உன்னுடைய மனசை போலவே நீ எல்லாவற்றிலும் சுகமா இருன்றார். சோ இதை குறிச்சு கூட பார்த்தோம். இதுக்காக நான் பிரேயர் பண்றேன் அப்படிங்கிறார். சோ இங்க என்ன சொல்றாருன்னா காயுடைய லிட்டரலா அவர் சரீர பிரகாரமா நன்மை அனுபவிக்கணும் அப்படிங்கறத அவர் டைரக்டா சொல்லல. அவருடைய ஆவிக்குரிய நலன்களுக்காக நான் தேவன்கிட்ட பிரேயர் பண்றேன். அந்த ஆவிக்குரிய நலன்கள் சொல்லும் போதுதான் உன் ஆத்துமா வாழ்கிறது போல உன் மனசை போலவேன்றார். கட்டாயமாக தேவன் காயுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்த மாதிரி உலக பிரகாரமான காரியத்திலும் தேவன் அவருக்கு தேவையானதை கொடுப்பார் அப்படிங்கறதுக்காக நான் பிரேயர் பண்றேங்கிறாரு. சோ இங்க கூட நம்ம கத்துக்கிட்டோம், நாமும் நாம் கேள்விப்படுற அல்லது நாம் பார்க்கிற நம்முடைய உடன் பரிசுத்தவான்களுக்காக எவ்வளவு முறை நாம் தேவனிடத்துல ஜபிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நம்ம ஜபிக்கிறோமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி. அடுத்தது நம்முடைய ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோமா அப்படிங்கிறது 2வது கேள்வி. 3வது கேள்வி, கேள்விப்பட்ட அல்லது நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவான்களுக்காக நாம் அனுதின ஜபத்துல அவங்கள நினைக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஏன் யோவான் இதெல்லாம் எழுதுறாரு? அப்படி என்ன காயுக்கு மேல ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு அன்பு அப்படின்னு பார்க்கும்போது வேற ஒண்ணுமே இல்லை. யாரெல்லாம் ட்ரூத்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, யாரெல்லாம் சத்தியத்துக்காக உண்மையா வாழ்றாங்களோ அவங்க எல்லாரையுமே யோவான் நேசிப்பார். காரணம், யோவான் அந்த சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சத்தியத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு அப்போஸ்தலன், ஒரு மூத்த சகோதரன் நம்ம பார்க்கணும். அதான் 3ஆம் வசனம் கூட அவர் சொல்லும்போது சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன்கிறார். அப்ப இப்பதான் இந்த புக்குடைய தீம் நம்ம வரோம். சில சகோதரர்கள் யோவான் கிட்ட இருந்து காயுடைய எக்லீஷியாக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க நிறைய தடைகள் இருந்திருக்கு. அந்த தடைகள் எல்லாம் மீறி காயு அந்த பரிசுத்தவான்களை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவங்கள உபசரிச்சிருக்காரு, அவங்களுக்கு வேணுங்கிறது பண்ணி கொடுத்திருக்கார். இந்த விட்னஸ் அங்க ஊழியத்துக்கு போன சகோதரர்களும் யோவான்ட்டு வந்து சொல்றாங்க. அதான் சொல்றார், உன்னுடைய உண்மையை குறித்து அப்படிங்கிறார். பேச்சுல மாத்திரம் இல்ல, அவருடைய நடக்கையிலும் ஒரு உண்மையை இருக்கிறத யோவான் அங்க பார்த்திருக்கார், கேள்விப்பட்டிருக்கார். இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கூட 4ஆம் வசனத்துல அவர் சொல்லும்போது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லைன்றார். சோ எப்போ ஒரு பரிசுத்தவானுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு நியூ கிரியேஷன், தன்னை போலவே இந்த புது சிருஷ்டிக்குண்டான அழைப்புல உண்மையா கிறிஸ்துவோடைய சாயலுக்காக யாராவது மெருகேறி கொண்டு இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக இன்னொரு புது சிருஷ்டிக்கு ஒரு எண்ணிலடங்காத ஒரு சந்தோஷம், ஒரு என்ன சொல்றதுன்னா இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளத்துல இருக்கும். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கூட யோவான் ஸ்நானகனுடைய கரு எலிசபெத்துடைய வயிற்றுல இருக்கும்போது ஆக்சுவலா இயேசு கிறிஸ்துடைய கரு உண்டான அந்த டைம்ல
பிள்ளை வயிற்றிலே துள்ளிற்று அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்ப்போம். அதாவது ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியுடைய வளர்ச்சியை காணும் போது ஒரு எல்லையடங்கா ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள ஜெனரேட் ஆகும். இந்த சந்தோஷம் தான் யோவானுக்குள்ள வந்துச்சு. அத அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு மூத்த சகோதரனா இருந்து சொல்லும் போது, என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய பிள்ளைங்க, காயுலாம் நீ எனக்கு பையன் மாதிரி அப்படிங்கிறார். நீங்கெல்லாம் சத்தியத்தில் நடக்கிறத நான் கேள்விப்படும் போதும் அல்லது நான் பார்க்கும் போதும், இதை விட வேற எனக்கு என்ன சந்தோஷம், இதுக்காக தான் இவ்வளவு நாட்களாக நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை யோவான் ரொம்ப சந்தோஷமா, எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சைடு ஒரு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி இங்க காயுடைய வாழ்க்கை இருக்கிறத அவர் ரொம்ப சந்தோஷமா அவர் வெளிப்படையா சொல்றார். இது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போதுதான் 5ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம், மறுபடியும் அட்ரஸ் பண்றார், பிரியமானவனே அப்படிங்கிறார். பாருங்க, ஒரு 5 வசனத்துல 3 முறை இந்த வார்த்தையை சொல்றார். அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீ சகோதரருக்கும், இங்கதான் சொல்றார், அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இதெல்லாம் நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். பிரியமானவனே அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்றார். அதே சொல்றார், நீங்க என்ன பண்ணாலும் உண்மையா இருக்கிறீங்கன்றார். அப்போஸ்தலனாகிய யோவான் போன்ற அப்போஸ்தலர்கள் ஒரு சகோதரனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவருடைய உண்மைத்தன்மையை பாக்குறாரு. இன்னைக்கு அதே தான் நம்மளும் காயுவை போல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உண்மைத்தன்மையை தேவன் தராசிலே நிறுத்துவார். நம்ம எந்த அளவுக்கு சகோதரர்கள் கூட ஒரு உண்மையா, ஒரு ஓப்பன் ஹார்ட்டடா, எந்த வகையான ஒளிவு மறைவும் இல்லாம, எந்த வகையான ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாம ஓப்பனா இருக்கும் அப்படிங்கறத தேவன் பாக்குறாரு. அதான் காய்க்கு சொல்லும்போது கூட யோவான் சொல்றாங்க, நீ சகோதரனுக்கும் அந்நியருக்கும் செய்கிறத உண்மையாய் செய்யற அப்படிங்கிறாரு. ஏன் இதை யோவான் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அங்க சபையில நிறைய பிரச்சனை இருந்துச்சு. எந்த சபைன்னு தெரியாது. ஆனா யோவான் எபேசுல இருந்து எழுதுறார். அந்த எபேசுவை சுற்றி கட்டாயமாக அந்த ஏசியா மைனர்ல ஏதோ ஒரு சபையாதான் இருந்திருக்கணும். இப்ப யோவான் என்ன எழுதுறாருன்னா, நிறைய பிரச்சனை அந்த சபையில இருந்திருக்கு. பர்டிகுலரா இந்த மாதிரி உண்மையான பரிசுத்தவான்களை யாராவது உபசரிச்சவங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனை வந்து, அப்ப காயுக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கும். அவரை இழிவா பேசியிருப்பாங்க. மேபி அவர் குடும்பமா சத்தியத்தில் இருந்திருந்தாருன்னா அவருடைய குடும்பத்தையே சபையில ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு சகோதரன் அன்னைக்கு இருந்தார். எல்லா பிரச்சனைகளையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு தன்னைத்தான் வெறுத்து மற்ற பரிசுத்தவான்களை நேசிக்கக்கூடிய ஒரு சுபாவம் காயு அப்படிங்கிற ஒரு உத்தமமான ஒரு சகோதரனுக்கு இருந்துச்சு. அவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விருந்தோம்பல் செய்யறார். யாரெல்லாம் ஊழியத்திற்கு அவங்களுடைய சபைக்கு வராங்களோ அல்லது அந்த பகுதிகளை வராங்களோ, முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும், அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட என்ன பண்றாருன்னா காயு செய்யறார். இதான் நம்ம ஆங்கிலத்துல பார்க்கும்போது இந்த புக்குடைய தீமே இதுதான், ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவா, விருந்தோம்பல் அப்படிங்கிறோம். இங்க விருந்தோம்பல்ல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது கூட நம்ம பாக்குறோம், அவர் சகோதரர்களுக்கு மாத்திரம் செய்யல, ஒருவேளை தனக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு சகோதரன் அல்லது அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வரும்போதும் எப்படி ஒரு உண்மையான சகோதரனை உபசரிக்கிறாரோ அதே போல அவரையும் உபசரிச்சிருக்கார். இதுக்கு நம்முடைய சகோதரர் சில விளக்கங்கள் எழுதும்போது கூட சொல்றார், நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஒருவேளை நம்முடைய எக்லீஷா வரணும்னு விருப்பப்பட்டாருன்னா சில முறை நம்மளே போய் கூட்டிட்டு வருவோம், அவருக்கு வழி தெரியல அப்படின்னா. ஒருவேளை நமக்கு பரிச்சயம் இல்லாத சகோதரன், பேரு தான் கேள்விப்பட்டிருக்கோம், முகம் கூட பார்த்தது இல்லை அப்படின்னா இந்த ரிஸ்க சில டைம் நம்ம எடுக்க மாட்டோங்கிறார். அவருக்கு போன் நம்பரோ இல்ல நம்ம எக்லீஷாவோட லொகேஷனோ இல்ல அட்ரஸோ மெசேஜ் பண்ணிட்டு, பிரதர் ஏதோ ஒரு வண்டி பிடிச்சி என்ன பண்ணுங்க எக்லீஷாக்கு வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறார். பட் இங்க காயு பண்ண உண்மையான செயல் அப்படி இல்ல. சகோதரருக்கும் சரி அந்நியருக்கும் சரி, மேபி அவங்க உலக ஜனங்களா இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உண்மையா செஞ்சிருக்கார். இதை கூட நம்ம காய்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா கற்றுக்கொள்ளணும்னு பாக்குறோம். தொடர்ந்து 6வது வசனம் மாத்திரம் சகோதரி நீங்க வாசிக்கிறீங்களா? 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். சோ இங்க என்ன சொல்றாருன்னா, மேபி இதே ஊழியர்கள் திரும்ப ஒரு முறை இந்த நிருபத்தை மேபி நம்ம எப்படி இதை நம்ம விசுவாசிக்கிறோம்னா,
அவர்கள் சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். யாரோ பரிசுத்தவான்கள் ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, திரும்ப வந்து சபைக்கு விட்னஸ் பண்ணிருக்கிறாங்க. காயுன்னு ஒரு சூப்பர் சகோதரன் சபையில் இருந்தாருன்னு சொல்றாங்க. இப்ப யோவான் எழுதுறா, தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினாள்ன்றார். அப்ப திரும்ப அதே சகோதரர்கள், மேபி அந்த பரிசுத்தவான்கள் திரும்ப அந்த எக்லீஷா போயிருக்கலாம், காயுவை மீட் பண்ணிருக்கலாம். ஏன் இந்த நிருபத்தை காயு கிட்ட அவங்களே கொண்டு போய் என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். இத வாசிக்கும் போது காயு என்ன உணரலாம்னா, திரும்ப அவங்கள வழிவிட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்ற காரியம் கூட இங்க பொருந்ததை கவனிக்கிறோம். இங்க முக்கியமான வார்த்தையை நம்ம பாக்குறோம், உன்னுடைய அன்பு அப்படின்றார். இந்த அன்புடைய மூல வார்த்தை கூட பார்க்கும்போது இது இட்ஸ் அகாப்பே. எதையும் எதிர்பாராத ஒரு அன்பை தன்னுடைய உடன் சகோதரர்களுக்கு, அந்நியர்களுக்கு காயு அப்படிங்கக்கூடிய ஒரு பரிசுத்தவான் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத யோவான் ஆணித்தனமா தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். யோசிச்சு பாருங்களேன், 66 புஸ்தகத்துல ஒரு புக்கு ஒரே ஒரு சகோதரனுடைய பேரை சொல்லி அவருக்காகவே எழுதியிருக்காங்க 14 வசனம். இத தேவன் பைபிள்ல வச்சிருக்காரு அப்படின்னா அந்த சகோதரன் சாதாரண சகோதரனா இருப்பாரா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா திங்க் பண்ணி பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிக்கு அவர் சொல்றார், உன்னுடைய அன்பை குறித்து அந்த பரிசுத்தவான்கள், அந்த டிராவல் பண்ண பில்கிரிம்ஸ், ஊழியக்காரர்கள் சபைக்கு முன்பாக என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து விட்னஸ் பண்ணிருக்காங்க. இருந்தா அவரை போல இருக்கணுங்க. நாங்க அவங்க எக்லீஷியா போகும்போது நிறைய கஷ்டப்பட்டோம், ஆனா அந்த சகோதரன் எங்களை தாங்கினார், அவர் உள்ளம் இப்படி இருந்துச்சு, அவர் உண்மையா வேலை செய்யறார் அப்படிங்கிற விட்னஸ அவர்கள் சபைக்கு முன்பாக என்ன பண்ணாங்கன்னா காயை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் யோவான் இந்த விஷயங்களை என்ன பண்றாருன்னா கேள்விப்படுறார். என்ன ஹெல்ப் பண்ணார் அப்படி காயு அப்படிங்கறத 7ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். படிக்கலாம். 3 யோவான் 7வது வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போன பரிசுத்தவான்கள் புறஜாதியார்கிட்ட எதுவும் வாங்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட இங்க யோவான் எழுதுறார். அப்படின்னா மேபி நம்ம என்ன அனுமானிக்கிறோம், இதெல்லாம் அனுமானம் தான். என்ன நம்ம அனுமானிக்கிறோம்னா, போன பரிசுத்தவான்களுக்கு ஏதோ ஒரு வகையில சில குறைச்சல்கள் இருந்திருக்கு. இவங்க இதுக்காக வந்து புறஜாதிகள் கிட்ட போய் கையேந்தல. இந்த எல்லா குறைகளையும் காயு நிவர்த்தி பண்ணி அந்த பரிசுத்தவான்களை அருமையா கவனிச்சு திரும்ப தங்களுடைய சபைக்கு, அதாவது யோவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பண்றாங்கன்னா அனுப்பிச்சிருக்கிறாங்க. கட்டாயமா நம்ம என்ன பாக்குறோம்னா, அவர்கள் தங்குவதற்கும் அவர்கள் சாப்பிட்றதுக்கும் ஒருவேளை அவர்களுடைய போக்குவரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் கட்டாயமாக, ஒருவேளை அவர்களுக்கு குறைவு அப்படிங்கிற பட்சத்துல கட்டாயமாக இந்த உதவியை யார் பண்ணியிருக்காருன்னா காயு பண்ணியிருக்காரு தான் வசனத்துல பார்க்கணும். அப்ப இங்க என்ன திரும்ப திரும்ப யோவான் எழுதுறாருன்னா, இது ஒரு கேரக்டர், அதாவது இது ஒரு டாக்டரின் இல்ல, படிச்ச டாக்டரினை எந்த அளவுக்கு காயு உள்வாங்கி தன்னுடைய குணலட்சணத்தின் மூலமா பரிசுத்தவான்களை உபசரிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட ரொம்ப அழுத்தம் திருத்தமா இங்க என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறத நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல சில விஷயங்கள் அவர் சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, நம்ம போன வாரம் ரொம்ப டீட்டெயிலா கூட பார்த்தோம். இங்க யோவான் என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம தமிழ்ல படிக்கும் போது கூட அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சத்தியம் அப்படிங்கிற விஷயம் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அவர் எழுதுறாரு, அந்த சொல்லை பற்றிய நமது அன்றாட பயன்பாட்டில் அதை செய்வதை விட அதிகமா இருக்கு. அடுத்து சொல்றார், அது வெறும் சத்தியம்ங்கிற வார்த்தை. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நாங்களாம் சத்தியத்துல இருக்கிறோங்க, நாங்களாம் அசத்தியத்தில் இல்லை அப்படிங்கிற அந்த சத்தியம்ங்கிற வார்த்தை யோவானுடைய புரிதல்ல எப்படி இருக்குன்னா, அது வெறும் போதனை இல்ல, சும்மா சப்ஜெக்ட் பேசுறது இல்ல, அது வெறும் கேரக்டர் இல்ல, கேரக்டர் காமிச்சிட்டே இருக்கிறது அல்ல, அது வெறும் கம்பானியன், ஒரு தோழமை, ஒரு சகோதரனுக்கு ஒரு பிரச்சனையா ஓடி போய் நிக்கிறது, ஒரு ஆறுதல் சொல்றது, வெறும் தோழமை இல்ல, அந்த சத்தியத்தை படிக்க நான் பரிசுத்தவன் ஆயிட்டு இருக்குங்க அப்படிங்கிற பரிசுத்தமாகுதல், அதாவது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் மாத்திரம் இல்லைங்கிறார், எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்ததுங்கிறார். வெறும் பரிசுத்தமாக்குதலோ வெறும்
ஆதரவான முயற்சிகளோ அல்ல. சத்தியம்ங்கிறது இட்ஸ் அ டாக்டரின், அது ஒரு போதனை. சத்தியம்ங்கிறது அது ஒரு குணலட்சணம். சத்தியம் அப்படிங்கிறது மற்றவர்களை நாம் தாங்கிறது. சத்தியம் அப்படிங்கிறது நம்மை பரிசுத்தமாக்குறது. சத்தியம் அப்படிங்கிறது மற்ற எல்லாரையும் ஒரு ஒரு அரவணைப்புக்குள்ள, ஒரு தோழமைக்குள்ள கொண்டு வர்றது. அப்படி இதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ட்ரூத் அப்படிங்கிறத யோவானுடைய புரிதலா இருக்கிறத நம்முடைய மூத்த சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் சொல்றார், இவை அனைத்தும் இணைந்தவை. யோவானை பொறுத்தவரை சத்தியம் என்பது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்முள் பொதிந்திருக்கும் தெய்வீகம். இந்த வார்த்தைக்கு விளக்கமே கொடுக்க முடியாது அன்புக்குரிய சகோதரர். இது இட்ஸ் அ ஃபீலிங், இது ஒரு உணர்வு. ஆக்சுவலா நம்ம நிறைய முறை நம்ம ட்ரூத் அப்படின்னாவே உடனே நமக்கு பைபிள் ஞாபகம் வரும், வசனம் ஞாபகம் வரும், சப்ஜெக்ட் ஞாபகம் வரும், அவ்வளவுதான். இதை தாண்டி வேற எதுவும் உடனே ஞாபகம் வராது. சத்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை யாராவது உச்சரிக்கும் போதோ அல்லது நாம உச்சரிக்கும் போதோ நமக்கு நிறைய ஞாபகம் வரணும். வெறும் பாடம் மாத்திரம் இல்ல, அதுதான் இன்னும் எனக்கு பரிசுத்தமானா நிறுத்திட்டு இருக்கு, அதுதான் நான் எல்லாத்தையும் அரவணைச்சு போறதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே சேர்ந்து வரணும். நமக்குள்ள ஆழமான ஒரு டிவைன் நேச்சர், தேவனுடைய பண்புல நம்ம இன்னைக்கு உயிர் வாழ்றோம், இல்ல தேவனுடைய கேரக்டரை ஏதோ ஒண்ணு கொஞ்சம் நம்ம பிரதிபலிக்க முயற்சி பண்றோம் அப்படின்னா அதுதான் ட்ரூத்ன்ற. அந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய யோவானுடைய புரிதல், அவருடைய ஒரு நேசம் இந்த சத்தியம் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையிலும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்குள்ள புரிந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். சோ இதெல்லாம் எழுதிட்டு இப்ப யோவான் ரொம்ப ஃபீலிங்கோட ஒரு வார்த்தை என்ன எழுதுறாருன்னா, ஏன் தான் காயுங்கிற சகோதரனுக்கு எழுதுறாரு இந்த லெட்டரை, ஏன் அந்த சபைக்கு எழுதலாமே, என்ன பிரச்சனை இருந்தா என்ன, சபைக்கு அந்த நிருபத்தை எழுதலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அவர் அதையும் நமக்கு என்ன பண்றாருன்னா தன்னுடைய நிருபத்துல அவர் சொல்றார். படிக்கலாம். 3 யோவான் 9வது வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சோ இங்கதான் அந்த நெகட்டிவ் கேரக்டர் அவர் கொண்டு வரார். ஆக்சுவலா அவர் சபைக்கு தான் எழுதுறார், எழுத முயற்சி பண்ணி இருக்கார். ஆனா இந்த நிருபத்தை அந்த சபையில தான் தான் முதன்மையா இருக்கணும்னு ஒரு எண்ணம் கொண்ட ஒரு சகோதரன் இந்த நிருபத்தையும் சரி, அப்போஸ்தலனாகிய யோவானையும் சரி, அப்போஸ்தலர்கள் அனுப்பி வைத்த பரிசுத்தவான்களையும் சரியும் ஏற்றுக்கொள்ள ரெடியாவே இல்லை. யார் அப்படின்னா ஒரு சகோதரன். அவர் பேர் என்னன்னா தியோதெரப்பு. ஏன் பிரதர், ஒரு பிரதர் தானே, அவர் ஏத்துக்கல இல்ல, லெட்டர் நேரம் சபைக்குள்ள விட்டுறலாமே அப்படின்னா இல்ல, முடியாது. காரணம், அந்த ஒட்டுமொத்த சபையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு சகோதரன், இன்னும் சொல்ல போனா சபை மேல தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், ஒரு மோசமான ஒரு சகோதரன். இவரை குறிச்சு சொல்லும் போது கூட கட்டாயமாக இந்த சபையில ஒரு எல்டருக்கு உண்டான ஸ்தானத்துல தான் அவர் இருந்திருக்கணும். பட் ஒரு சரியான ஒரு மேய்ப்பனா இல்லாம சாத்தானுடைய ஒரு கேரக்டரை பின்பற்றக்கூடிய ஒரு மேய்ப்பனாக அவர் என்ன ஆகுறாருன்னா அங்க இருக்கிறத கவனிக்கும். அவரை குறிச்சு கூட நம்முடைய சகோதரர் எழுதும் போது இவர் என்ன மாதிரியான சில செய்திகள் செஞ்சிருக்கிறார் இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, முதல்ல யோவான் சபைக்கு எழுதின நிருபத்தை தியோதெரப்பு தடுத்திருக்கிறார். இது சபைக்குள்ள அலோவ் பண்ண மாட்டேன், இந்த லெட்டரை வெளியெடுத்துட்டு போங்க, நான் சொல்லாம இதை சபைக்குள்ள கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டிமையான ஒரு சிந்தனையில, ஒரு மோசமான ஒரு கேரக்டர்ல இந்த தியோதெரப்பு இருந்திருக்கிறதா முதல்ல நம்ம பாக்குறோம் வசனத்தின் அடிப்படையில. இதெல்லாமே இந்த பார்த்த வசனம் தான். ரெண்டாவது, இந்த தியோதெரப்புடைய தன்மை பாருங்க. இந்த எந்த தன்மையுமே நமக்குள்ள, நாம் ஒரு மூப்பர்களாக இருக்கலாம், உதவிக்காரர்களா இருக்கலாம், சபையில சகோதரனாக இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், யாருக்குள்ளயுமே இப்படி ஒரு கேரக்டர் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் சத்ருவுடைய ஒரு கேரக்டர். இந்த குணலட்சணம் நம்ம 2ஆம் மரணத்துக்கு வழி நடத்தும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவனுடைய திட்டத்துல
சில பாவங்களுக்கு கூட தேவன் மன்னிப்பு கொடுக்கிறார். மேட்டிமை போன்ற மோசமான பாவங்களுக்கு தேவன் ஒருபோதும் மன்னிப்பு தர்றதில்ல. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாத்தான். அந்த மேட்டிமை தான் தியோதெரப்புங்கிற சகோதரனுக்கு இந்த நாட்கள்ல அந்த நாட்கள்ல அங்க வந்திருக்கிறத பார்க்கணும். சரி, அப்படி வேற என்ன அவர் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, தியோதெரப்பு பொறுப்பில் இருப்பதில் ஒரு அன்பை, அதாவது தான் தான் அந்த பொசிஷன்ல எப்பவுமே இருக்கணும். அதாவது ஒரு பொசிஷன் மேல தன்னை சபையில முதன்மையா நிறுத்தணும்ங்கிற ஒரு மோசமான ஒரு சுயநலமான எண்ணம் அந்த தியோதெரப்புக்குள்ள இருந்தது. அதான் சொல்றார், முதன்மையாக அல்லது தலைவராக, இன்னும் மோசமா சொல்லணும்னா சர்வாதிகாரியாகவே இருக்கணும். சோ இதெல்லாம் வச்சு சகோதரர்கள் சில விளக்கங்கள் கொடுக்கும்போது மேபி அந்த எக்லீஷியால இன்னும் ஒரு சில எல்டர்ஸ் கூட இருந்திருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் ஓரம் தள்ளி தன்னை சர்வாதிகாரியை போல அங்க நிலை நிறுத்திட்டு இருந்திருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தியோதெரப்பு. இதுவும் தேவன் அருவருக்கிற ஒரு மோசமான பண்பு, நமக்குள்ள இருக்கக்கூடாத ஒரு பண்புன்னு நம்ம பாக்குறோம். மூணாவது சொல்லும்போது கூட, உண்மையா தேவன் அங்கீகரிச்ச இயேசு கிறிஸ்து, நீங்க பூலோகத்துல எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டப்படும்னு சொன்ன அந்த மெய்யான அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளையே இந்த தியோதெரப்பு அதெல்லாம் தப்பு. யோவான் ஒரு நிருபம் எழுதி அனுப்புறார், இது இன்னைக்கு பைபிள்ல இருக்கு, இதெல்லாம் தப்பு. அப்போ தேவன் கொடுத்த வார்த்தையை ஒருத்தர் தப்புங்கிறார் அப்படின்னா தான் கொண்டுள்ள எண்ணம் சரிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போறார், அங்க தேவனை மறுதலிக்கிறார். அதான் சொல்றார், அப்போஸ்தலனின் வார்த்தைகளை தவறு என்றும் அழைக்கும். தமிழ்ல பாருங்க அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, பித்தத்தை, ஒரு வகையான மோசமான ஒரு பண்பை இந்த தியோதெரப்பு என்ன பண்றாருன்னா உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் பாக்குறோம், யோவான் கிட்ட இருந்து வந்த லெட்டரை தடை பண்றார், மோசமான கேரக்டர். சபையில தான் தான் முதன்மையா இருக்கணும், தன்னை ஒரு சர்வாதிகாரியை போல நிலைநிறுத்தணும்னு அங்க பிரயாசப்பட்டிருக்கார். இதுவும் தேவன் அருவருக்கிற பண்பு. மூணாவது, உண்மையான அப்போஸ்தலனுடைய வார்த்தையே தப்புன்னு சொல்றார். இதுவும் அருவருக்கக்கூடிய விஷயம். பாருங்களேன், இது எதுவுமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருவேளை சபையில நம்மளை முதன்மையா நிறுத்தணும்னு ஒரு எண்ணம் வருதுன்னா உடனே அதை கசக்கி கீழே போட்டுறணும். உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் ஞாபகம் வரணும், உங்களில் எவனாவது முதன்மையா இருக்க விரும்பினால் என்ன பண்ணுங்க, ஊழியம் பண்ணுங்க. பந்தியில நீங்க முதன்மையான இடத்துக்கு போகணும்னா முதல்ல போய் உட்காராதீங்க, போய் கடைசியில உட்காருங்கன்றார். இந்த விஷயம் எல்லாம் வரணும், தன்னைத்தான் தாழ்த்தணும். இது எதுவுமே தியோதெரப்புக்குள்ள வரல. காரணம், அப்போஸ்தலர் கொடுத்த வசனம், பைபிள் என்ன சொல்லுதோ நம்ம அது கீழ்ப்படியணும். பைபிள் சொல்ற வசனத்துக்கெல்லாம் கேட்க முடியாதுங்கிற ஒரு தன்மை ஒருவேளை நமக்குள்ள வருது அப்படின்னா நேரா எந்த கேரக்டருக்குள்ள போறோம்னா இந்த தியோதெரப்புடைய கேரக்டர், ஒரு மேட்டிமை. இந்த மேட்டிமைக்கு ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கிறது நம்ம பார்க்கணும். பாருங்க, 3 விஷயம் பார்த்தோம். தொடர்ந்து 10ஆம் வசனத்திலையும் இன்னும் சில விளக்கங்கள் தேவன் கொடுக்குறாங்க. படிக்கலாம். 3 யோவான் 10வது வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பாருங்க, இந்த 10ஆம் வசனத்துல கொடுத்த இந்த டீட்டெயில தான் அடுத்த ஒரு 3 பாயிண்டா நம்ம பார்க்கலாம். சோ இங்க தியோதெரப்புடைய அடுத்த மோசமான செயல் என்ன அப்படின்னா, ஈவில் ஸ்பீக்கிங் பண்றது, ஒவ்வொரு சகோதரர்களை குறிச்சும் தவறா பதிவிடுறது. அதான் சொல்லும் போது தியோதெரப்பு அநியாயமாக ஒரு பரிசுத்தவான், நமக்கு தெரியும் யோவான் எந்த மாதிரியான ஒரு அப்போஸ்தலன், அந்த பரிசுத்தவானை பத்தி தீமையா சபையில பேசிட்டு இருந்திருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ தேவனுக்கு உண்மையா ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர்களை குறிச்சு இங்க நம்ம யோவானை விட்டுட்டு இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு வரும். ஒருவேளை ஒரு சகோதரன் ஏபிசி யாரா வேணா இருக்கட்டும், அவரை பத்தி முழுமையா நமக்கு தெரியாம, எந்த விஷயமும் ஊர்ஜிதப்படாம ஏதோ நம்ம அவரை பத்தி தவறா பேசுறோம் அப்படின்னா நமக்குள்ள இந்த தியோதெரப்பின் ஆவி உள்ள வந்துருச்சுங்கிறத நம்ம கட்டாயம் நம்ம உணரணும். காரணம், அவர் சொல்றார், யோவான் போன்ற சகோதரனை பத்தி தீமையை பேசியிருக்கார், குறிப்பா தீய வார்த்தைகளால் அப்படிங்கிறார். அதாவது யோவானுடைய அந்த அந்த வகையான ஊழியங்களை
எந்த அளவுக்கு மோசமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா பேசியிருக்கார். இப்படி ஒரு சகோதரன் ஆதிகால சபையில சபையின் ஊழியராக அங்க இருந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். கட்டாயமாக ஒரு சிவியர் ஜட்ஜ்மெண்ட் தேவன் கொடுத்திருப்பார் அடுத்த ஒரு சூழ்நிலையிலேயே. அவரை குறிச்சு இன்னும் சொல்லும் போது, உண்மையாகவே சத்தியத்துக்காக வாஞ்சியா இருந்த சகோதரர்கள் யோவான் கிட்ட இருந்து வந்த பரிசுத்தவான்களை இவர் ஏத்துக்கவே இல்லை, புறக்கணிக்கிறார். இதுவும் ஒரு மோசமான ஆவி. சத்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களையும் நாம் நேசிக்கணும், நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்க கூடாது. இதுவும் தீயோத்தரப்பு பண்ற ஒரு தவறு. ஆறாவதா நம்ம பாக்குறோம், சகோதரனை புறக்கணிச்சது ஒரு பக்கமா இருந்தாலும் அந்த சகோதரனை, உதாரணத்துக்கு யோவான் அனுப்பின சகோதரர்களை யாரெல்லாம் உபசரிக்கிறாங்களோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, காயோ அவங்களெல்லாம் தாங்கிட்டு இருக்காரு. காய் போன்ற சகோதரர்கள் என்ன பண்றாருன்னா கண்டிக்கிறார். நானும் அவர்களை ஏத்துக்க மாட்டேன் எக்லீசியால, நீங்க யாரும் அவரை ஏத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு சுபாவம், ஒரு வஞ்சனை, ஒரு சுயநலம் இந்த தீயோத்தரப்புக்குள்ள இருந்தது. இதனுடைய உச்சகட்டம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமான செயல் என்னன்னா, யாராவது பரிசுத்தவான்களை தாங்குனாங்க அப்படின்னா இந்த தீயோத்தரப்புக்கு பொறுக்காது, உடனே சபை நீக்கம். யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் வச்சுதான் இந்த தீயோத்தரப்பு கட்டாய சபையில ஒரு நல்ல நிலைமையில தான் இருந்திருக்கிறார். ஆனா மோசமான சகோதரன் தான். இதனாலதான் ஒரு எல்டரா இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட பாக்குறோம். ஏன்னா சபையிலிருந்து ஒருத்தர் சபை நீக்கம் பண்ற அளவுக்கு இவருக்கு என்ன இருந்திருக்குன்னா, ஒரு சர்வாதிகாரத்தை வச்சிருக்கிறாருன்னா கட்டாயம் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பார். ஆனா மோசமான சகோதரன் இருந்திருக்காரு. அவர் சொல்றார், இறுதியான கொடூரமான செயல் என்ன அப்படின்னா, அவர் தனது வழியின் காரியங்களை செய்ய மறுக்கிறவர்களை தனக்கு, நான் சொல்றதை கேட்கலையா, கெட் அவுட், சபையில இருந்து என்ன பண்ணுங்க, வெளியே போங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு சர்வாதிகாரம் இருந்திருக்காரு. சோ இந்த 7 பாயிண்ட பாக்குறோம். ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கவே கூடாத கேரக்டர். இது இருந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், இது சாத்தானுடைய பண்பு. சாத்தானுக்கு ஒரு சிவியர் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இதே ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளதான் நம்மளும் போயிருவோங்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த தீயோத்தரப்பை குறிச்சு நம்முடைய மூத்த சகோதரர் அவருடைய கமெண்ட்ரிஸ்ல சில விளக்கம் கொடுக்கிறார். அது தமிழ்ல நான் போட்டிருக்கிறேன். சகோதரி அதை வாசிக்க முடியுங்களா? பேசு. சில மூப்பர்கள் சுயத்தை தேடுபவர்களாக மாறி அப்போஸ்தலரை பற்றி தீமையாய் பேசினார்கள். ஆனாலும் அவர்கள் வெறுக்கப்படவில்லை. சபை வெறுமனே எப்படி நியாயந்தீர்க்கப்பட வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டது. மேலும் மற்றொரு பொருத்தமான சகோதரன் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. ஒவ்வொரு சபைக்கும் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது. என்ன சொல்ல வர்றாரு நம்முடைய மூத்த சகோதரன் பார்க்கும்போது, இன்டைரக்டா ஒரு பாயிண்ட சொல்றார். சபைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கட்டாயமாக அந்த தேவனுடைய தெய்வீக அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல அந்த சபை இருந்துச்சு அப்படின்னா, அடுத்த வருஷம் அத்தகைய மூப்பராக எலெக்ட் பண்ணப்பட மாட்டார். ஏன்னா அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க மேல சொல்லும் போது கூட சில மூப்பர்கள், பர்டிகுலரா தீயோத்தரப்பு சொல்றார், சுயத்தை தேடுபவர்களாக மாறி, ஒரு செல்ஃப் சீக்கர்ஸா, தனக்குதான் எல்லாமே ஒரு செல்ஃப் சீக்கர்ஸா மாறி, ஒரு எக்ஸ்ட்ரீம்ல என்னதான் சொல்றாங்கன்னா, யோவானே தப்புன்றாங்களாம். யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஏபிசி யாரோ ஒருத்தர் நம்முடைய சுயநலத்துக்காக, இல்லைங்க பைபிள் அந்த புக்கெல்லாம் இல்லவே இல்லைங்க, அதெல்லாம் வந்து படிக்கணும்னு அவசியமே இல்லைங்க, நீங்க 2 யோவான் நிருபத்தை எடுத்துருங்க, 2 யோவான்லாம் நீங்க படிக்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா எப்படி இருக்கும்? 3 யோவான் படிக்காதீங்க, பிலமோன் படிக்காதீங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அப்படிங்கறத அங்க சொல்றார். அப்போஸ்தலர்களை பத்தி அதுவும் வேணான்னு சொல்ல, தீமையா பேசுறாங்க. அடுத்து சொல்லும் போது, ஆனாலும் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றார், அவர்கள் வெறுக்கப்படல. என்னதான் நீங்க பேசினாலும், அப்போஸ்தலர்களும் சரி, இத பேசுறவங்களும் சரி, வெறுக்கப்படல. சபை வெறுமனே எப்படி நியாயந்தீர்க்கப்பட வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு இந்த நிருபம். மேலும் அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, இன்னொரு பொருத்தமான சகோதரன் அங்க நியமிக்கப்படாம இருக்கிறாங்க அந்த சபையில. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் நம்ம டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல கூட பார்க்கும்போது சபைக்கு மூப்பர் இருக்கக்கூடாது, மூப்பர்கள் இருக்கணும்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் ஏன் அட்வைஸ் பண்றாருன்னா,
இந்த மாதிரி ஒரு சகோதரன் தவறும் பட்சத்துல ஆல்டர்னேட் இன்னொரு சகோதரன் தேவைங்கிறத கூட இந்த இடத்துல அவர் வலியுறுத்துறார். தொடர்ந்து நம்ம இப்போ 3 யோவான் நிருபத்துல 11ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அடுத்த பாயிண்ட்ல போகணும். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. சோ இதெல்லாம் எழுதிட்டு அங்க சபையில இருக்கிற மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் எழுதிட்டு யோவான் தெளிவுபடுத்துறார். எது எப்படியோ காயும், உனக்கு நான் அட்வைஸ் பண்றேன், நீ தீமையை, இந்த தியோத்தரப்பு பேச்செல்லாம் தயவு செஞ்சு கேட்டுறாத, தீமையை பின்பற்றாத. உனக்கு ட்ரூத் எதுன்னு தெரியும், எப்படி இருந்தா சபையாவேன்னு தெரியும். நீ என்ன பண்ணு, பின்பற்று. ஏன்னா நீ நன்மை செய்யறவனா இருந்தீன்னா தேவனால் உண்டாயிருக்கிற. நம்ம பாக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாம். நீ அந்த குரூப்பா இரு, சபை வகுப்பாரா இரு. நீ தீமை செய்கிறவனா, சாத்தானுடைய வழியில நடக்கிறவனா நீ ஒருபோதும் என்ன பண்ணாத, இருக்காதன்னு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இதுக்கு பேரலா இன்னொரு வசனம், இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இங்க என்ன எழுதுறாருன்னா சாலமோன் ஞானி, ஒருவேளை நமக்கு நல்ல திராணி இருக்கு, தேவன் நம்மள நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார், நமக்கு நல்ல செல்வம் இருக்கு, நல்ல உடல் பலம் இருக்கு, நமக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கு, நமக்கு நல்ல பாடத்திறமை இருக்கு, நம்ம நல்ல சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்ல பலன் இருக்கு. அந்த பலன் இருக்கும் போதே அதை செய்யுங்க அப்படிங்கிறார். அதான் சொல்லும் போது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போதே, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைங்கிற மாதிரிதாங்க. உனக்கு திராணி இருக்கும் போதே அதை செய்யத்தக்கவர்களுக்கு, யாருக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு தேவன் தீர்மானிச்சிருக்கிறாரோ அவங்க தேடி தேடி நீங்க என்ன பண்ணுங்க, போய் ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் காய் பண்ணிட்டு இருக்காரு. அதை பண்ணாம இருக்காத அப்படிங்கிற. அப்ப யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காயுடைய வயசு நமக்கு தெரியல. பிக்சர்ல பாக்குறத பார்த்தா அவருக்கு ஒரு 45-50 வயசு இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் என்ன தொழில் செஞ்சார் தெரியல, அவர் பணக்காரரா ஏழையான்னு தெரியல, அவர் சபையின் மூப்பரான்னு தெரியல, அவர் ஒரு சப்ஜெக்ட் பேசுறவரான்னு தெரியல, அவர் ஒரு பாடகரா எதுவுமே தெரியல. ஆனா அவருக்குன்னு சில தாளந்த தேவன் கொடுத்திருக்கார், பரிசுத்தவான்க உபசரிக்கிறத. அத பண்ணுன்னார் யோவான். நீ பண்ணிட்டு இருக்க, தொடர்ந்து அதைவே நீ என்ன பண்ணு, தைரியமா பண்ணு, நீ தீமையை ஒருபோதும் பின்பற்றாதன்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனையை, ஒரு அட்வைஸ பிரியமான காயுக்கு அவர் கொடுக்கிறார். இதெல்லாம் கொடுத்துட்டு உங்க எக்லீஷாலேயே இன்னொரு அருமையான ஒரு சகோதரன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை குறிச்சும் அவர் என்ன பண்றாருன்னா அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். படிக்கலாம் 3 யோவான் 12வது வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். சோ சில கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் இதை குறிச்சு விளக்கம் கொடுக்கும்போது, அங்க என்ன காயுக்கு அட்வைஸ் பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சபையில ஒரு சகோதரன் ரொம்ப மோசமா இருக்கார், ஆனா அங்க சபையில ஏதோ ஒரு பொறுப்புல இருந்திருக்கார். அதே சபையில இன்னொரு சகோதரன் ரொம்ப அருமையான கேரக்டர் காமிச்சிருக்கிறார். சில விளக்கங்கள் கொடுக்கும்போது கூட இவருதான் அந்த எல்டருங்கிறதுக்கு ரைட் கேண்டிடேட்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு சகோதரன் அவர் என்ன சொல்றாருன்னா, தெரியும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த 2 பேரை கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன்னா, தியோத்தரப்பு வேற, அவர் மோசமான சகோதரன் இந்த நிருபம் எழுதும் போது. அதுக்கப்புறம் தெரியாது நமக்கு. தெமோத்தெரியுங்கிற ஒரு நல்ல சகோதரன், அவரை குறிச்சு எழுதும் போது, அவன் எல்லாராலும் நற்சாட்சி, மேபி இவர் ஒரு ஆல்டர்னேட் எழுதுறா, மேபி அதே சபையில இன்னொரு மூப்பரா கூட அங்க இருந்திருக்கலாம், அல்லது ஒரு நல்ல சகோதரனா, நற்சாட்சி பெற்ற சகோதரனா இருந்திருக்கலாம். அவர் சொல்றார், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனா இருக்கிறான், எல்லாரால் மாத்திரம் இல்ல, as per ட்ரூத், சத்தியத்திலையும் தெமோத்தெரியு ஒரு குட் பர்சன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு யோவான் சொல்றார், யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, யோவானும் அவரை சேர்ந்த பரிசுத்தவான்களும் அவங்க கூட நிருபம் எழுதும் போது யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், இது சத்தியம்னு நீ நம்புகின்றார். எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். நான் சொன்னா கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் காயு. தெமோத்தெரியு அவ்வளவு அருமையான சகோதரன் அப்படின்னு எழுதுறார்.
மேபி காயுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா இவரை பத்தி பர்டிகுலரா ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரே ஒரு வசனம் தான். ஆனா அந்த ஒரு வசனத்துல எல்லா கேரக்டரையும் வாங்கிட்டார். அவர் நல்லவர், அவர் சபையால சாட்சி பெற்றவர், சபையால மாத்திரம் இல்ல தான் கற்றுக்கொண்ட உபதேச சத்தியத்தாலும் சாட்சி பெற்றவர், சத்தியத்தால மாத்திரம் இல்ல அவங்க சத்தியம் சொல்லி கொடுத்த யோவான் போன்ற பரிசுத்தவான்களும் சாட்சி கொடுக்குறாங்கன்ற. சோ யார் இந்த தெமேத்திரியு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு போகும்போது முதல்ல நான் பதில சொல்லிடுறேன். இவர் யாருன்னு தெரியல, ஆனாலும் பைபிள்ல இதே பேர் கொண்ட இன்னொரு சகோதரன் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இதுதான் நம்முடைய மூத்த சகோதரர் கூட அவருடைய விளக்கத்தில் எழுதும்போது கூட தெமோத்தெரியஸ், அதாவது தெமோத்தெரியோ குவைட் பாசிபிளி த சேம் பர்சன், கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்குது, த சேம் பர்சன் who led the riot at Ephesus. அதாவது எபேசுல நடந்த கலகத்துக்கு காரணமா ஒருத்தர் இருந்தாரு, அவரு பேரும் தெமோத்தெரியோ. மேபி அவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாருன்னா, அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் become an active Christian. அவர் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனா அந்த கலகத்துக்கு அப்புறம் மாறி இருக்கிறாரு. அண்ட் he was an active opposer of Christianity and the supporter of Diana. அதாவது அந்த டைம்ல இந்த விக்கிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணி கிறிஸ்தவுக்கு எதிராக இருந்தாரு. மேபி அந்த சகோதரன் பின்னாடி தெரிஞ்சிருக்கலான்றார். சோ இவர் யார் அப்படின்னு சில ரெஃபரன்ஸ், ஒரு 2 வசனம் இவர் குறிச்சு படிக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நம்ம பார்க்கக்கூடிய சகோதரனுடைய பேர் தெமோத்தெரியு. அதை நீங்க நல்லா கவனிக்கணும், வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எப்படி என்றால், தெமேத்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல் வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, பவுல் எபேசுல போறார் தன்னுடைய 3வது பிரயாணத்துல. இந்த டைம்ல ஏறக்குறைய 3 வருஷம் அங்க இருக்கிறார். அப்போ ஒரு பெரிய சம்பவம் அங்க நடந்துச்சு. என்னன்னா, இதே பேர் இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, 3 யோவான்ல பாருங்க நிறைய சிமிலாரிட்டி. மேபி இவரா இருக்கலாம், தெரியாதுதான், ஆனா இருக்கலாங்கிறதுக்கு சில சிமிலாரிட்டி என்ன சொல்லலாம்னா, யோவான் எபேசுல இருந்து இந்த நிருபத்தை எழுதுறார். இங்க சொல்லப்படுற தெமோத்தெரியுங்கிற நபர் எபேசுல ஆல்ரெடி குடியிருந்த நபர். இந்த சம்பவம் பவுலுக்கு நடக்கும் போது அங்க எபேசுல தான் நடக்குது. இவரு எபேசுல ஒரு பெரிய பிசினஸ்மேன். என்ன பிசினஸ்மேன்னா, அங்க தியானாலுங்கிற ஒரு கோயில், சின்ன அந்த கோயிலுடைய மாடலை சின்னதா வெள்ளியினால என்ன பண்றாருன்னா செஞ்சு கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாம் வித்துட்டு வந்திருக்கிறார். பவுல் போய் அங்க பிரசங்கம் பண்றார், இது தப்பு, கோயிலுக்குள்ள எல்லாம் கடவுள் வாசமா இருக்க மாட்டாருன்னு பேசணும்னு இவருக்குதான் கோபம் வருது. எப்படி இவர் இப்படி சொல்லலாம், நம்ம பிசினஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லி கோபப்படுறார். படிக்கலாம், அதே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தெமேத்திரியுவுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். ஆக்சுவலா இது ஒரு பெரிய கலகம் அங்க நடக்குது. பவுலை புடிச்சிட்டு போயிடுறாங்க. பவுல் அங்க கொலை பண்ற அளவுக்கு அங்க ஒரு சூழ்நிலை போகும்போது அங்க கல்லியோன், அலெக்சாண்டர் அப்படின்னு சில பேர்லாம் வந்து இந்த பிரச்சனை என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் சால்வ் பண்ணி விடுறாங்க. அந்த டைம்ல ஒரு மோசமான சகோதரனாக எபேசுல இருந்தார். அவர் பேர் தான் தெமோத்தெரியு. அதே பேர் அவரான நம்மளால 100% சொல்ல முடியல, ஆனாலும் அதே பேர் கொண்ட ஒரு சகோதரன் எபேசுங்கிற அதே ஊர்ல இருந்த ஒரு சகோதரன் யோவான் ரெஃபர் பண்றாரோ அப்படிங்கறது நம்முடைய ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் கூட பின் நாட்களை அவர் தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறார். பட் எது எப்படியோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா தெரியாதுங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனாலும் இந்த பேர் கொண்ட ஒரு சகோதரன் நமக்கு நல்லாவே தெரியும். யார் ஒருத்தர் ரொம்ப நெகட்டிவா, ரொம்ப மோசமா கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஆக்ரோஷமா இருக்கிறாங்களோ, ஒரு செகண்ட்ல தேவன் மாத்தினாருன்னா அப்படியே ஆப்போசிட்டா தன்னை அர்ப்பணிச்சிருவாங்க உண்மையான ஊழியத்துக்காக. இதுக்கு நிறைய உதாரணம் பாக்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி கிறிஸ்தவனே ஆகாதுன்னு அவரு ஒரு செகண்ட்ல மாறுறார், கிறிஸ்து என் ஜீவன்றார், சாவு எனக்கு ஆதாயன்றார். அந்த மாதிரி ஒருவேளை இந்த சகோதரன் மாறி இருக்கலாம் அப்படிங்கறதான் நம்முடைய மூத்த சகோதரருடைய ஒரு ஆலோசனையா கூட அந்த ரெஃபரன்ஸ் நம்ம பாக்குறோம். சோ இங்க என்ன யோவான், திரும்ப நம்ம 3 யோவானுக்கே வரலாம். யோவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, சர்ச் did eventually take a hint
என்ன அவர் சொல்றாருன்னா, சபை இங்க நல்லா பார்க்கணும். சபைக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார் யோவான். நீங்க சீக்கிரமாவே தியோதெரப்பு அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு மூப்பரை வெளியே எடுத்துட்டு தெமோத்தெரியுங்கிற ஒரு கரெக்டான சகோதரனை ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது சபைக்கு ஒரு ஆலோசனையாக தேவன் அங்க யோவான் கொடுக்கிறார். அதான் அந்த இங்கிலீஷ்ல பாக்குறோம், ஹிண்ட் அண்ட் ரீப்ளேஸ் தியோதெரப்பஸ் பை டெமோத்தெரியஸ் டு தேர் ஓன் ஸ்பிரிச்சுவல் குட் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட். சபையுடைய பக்தி விருத்திக்கும் சபையுடைய ஆரோக்கியத்துக்கும் அங்க ஆதிகால சபையில அந்த தெமோத்தெரியுங்கிற ஒரு நல்ல சகோதரனை வச்சுட்டு தியோதெரப்புங்கிற மோசமான சகோதரனை சபை அடுத்த வருஷம் மேபி அங்க டிவைன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் பட்சத்துல அங்க சபையை எலெக்ட் பண்ணணுங்கிறத இன்டைரக்டா ஹிண்ட் கொடுக்குறார். அதனாலதான் இவ்வளவு நேரம் எழுதின யோவான் ஒரு வசனத்துல திடீர்னு ஒரு நல்ல சகோதரரை பத்தி சொல்லிட்டு அப்படியே போறார். ஏன் சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ சபைக்கு சொல்ல வர்றார், காய் மூலமான்றார். சோ இதை சொல்லிட்டு கடைசியா 2 வசனம் எழுதி இந்த நிருபத்தை அவர் முடிக்கிறார். அவருடைய வழக்கமான ஒரு பாணியிலே அவர் எழுதுறார். படிக்கலாம். 3 யோவான் 13ஆம் வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சோ இதை நம்ம கவனிக்க அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. இதே மாதிரியான வசனம் தான் 2 யோவான் நிருபத்திலையும் அம்மாளுக்கு எழுதும் போது கடைசியா முடிக்கும் போது அவர் சொன்னார். ஆக்சுவலா இந்த வசனத்தை நம்ம எப்படி பாக்குறோம்? ஏதோ அவர் கன்க்ளூட் பண்ணும்போது வழக்கமா எழுதுற மாதிரியே நிறைய எழுதலாம்ப்பா, டைம் இல்ல, நான் நேர்ல வரும்போது பேசுறேன் அப்படின்னு எழுதுறாரா? கண்ணீரோட ரொம்ப வருத்தத்தோட சபை இப்படி போயிட்டு இருக்கேங்கிற ஒரு காரியத்தோட அவர் எழுதுறாரான்னு பாத்தீங்கன்னா பாருங்க, எழுத வேண்டிய காரியம் நிறைய இருக்கு காயு. நான் உட்கார்ந்து எழுதி என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் வர்றேன், நான் வரும்போது எல்லாம் சொல்றேங்கிறாரு. ஆக்சுவலா இங்க நம்முடைய சகோதரர்கள் கொடுக்கும்போது கூட என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஹி லெமன்ஸ், லெமன்ஸ்னா புலம்பல். அப்போஸ்தலனாகிய யோவான் அங்க புலம்புறார், தன்னுடைய மன குமுறல சொல்றார். இது எல்லாத்தையும் என்னுடைய மனசுடைய வலி வேதனை எல்லாத்தையும் என்னால எழுத்துனால விவரிக்க முடியாது, நான் வரும்போது சொல்றேங்கிறார். அந்த அளவுக்கு அந்த சபையின் மூலமா ஆதிகால சபையில சில இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள், நிறைய உபத்திரவங்கள் சில தவறான சகோதரர்களால சபைக்கு இருந்திருக்கு. ஏன் அப்போஸ்தலர்களுக்கே பிரச்சனை இருந்திருக்கு. இதை சொல்லிட்டு கடைசி அந்த நிருபத்தை அவர் எப்படி முடிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். 3 யோவான் 14ஆம் வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள், சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. பாருங்க, இப்ப யோவான் கூட நிறைய பரிசுத்தவான்கள் இருந்திருக்காங்க இந்த நிருபம் எழுதும் போது. அதான் சொல்ல வர்றேன். இங்க ஒரு வித்தியாசமான வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். பவுல் நிறைய அப்போஸ்தலர்கள் சில நிருபங்கள்ல சில பரிசுத்தவான்கள் எழுதும்போது கூட சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்கன்னு எழுதுவாரு, பரிசுத்தவான்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்கன்னு எழுதுவாரு. ஆனா பர்டிகுலரா யோவான் இங்க சொல்லும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க, நீங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஏன் இதை எழுதுற? ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வசனம் யோவான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய சுவிசேஷத்துல. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற ஜீவனிலும் பெரிதான அன்பு ஒண்ணுமில்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நம்மள சிநேகிதன்றார். அப்ப இங்க யோவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன வேணா பிரச்சனை நடக்கும் காயோ, எல்லாம் தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. யார் வேணா சபையில இந்த மாதிரி ஆளுகையை செலுத்திட்டோம் அந்த தியோதெரப்பை போல, நீ கவலைப்படாத. உண்மையா உயிரை கொடுக்கிற மாதிரி சகோதரர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அந்த எமோஷனல் எழுதுறாரு ஆக்சுவலா யோவான். நான் சீக்கிரமா வரேன், நீ கவலைப்படாத, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் சீக்கிரமா வரேன், நம்புறேன். பாருங்க, அவர் வயசானவரு, தாத்தா ஸ்தானத்துல இருக்கார், அவர் யாராவது தூக்கிட்டு போனாதான் உண்டு அந்த இடத்துக்கு. ஆனாலும் நம்புறார், தேவன் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் காயுவை பார்க்க. நான் நேர்ல வந்து உன் கூட முகமுகமா பேசுறேன், அந்த அளவுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, உனக்கு இப்ப இருக்கிற மாதிரியே சமாதானம் தேவன் எப்போதும் கொடுப்பாரு அப்படிங்கிறது எழுதிட்டு தான் அவர் கூட இருக்கக்கூடிய சிநேகிதர்கள்லாம் என்ன பண்றாங்க, வாழ்த்து. ஆக்சுவலா யோவானும் சரி, யோவான் கூட இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களும் சரி, தாயும் சரி, நம்ம கடைசியா பார்த்த
தெமோத்தேயு இல்லைங்களா, அவரும் சரி, இவங்க எல்லாம் ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே அழைப்புக்குள்ள வந்த தேவனுடைய மந்தையின் மகன். சோ இதெல்லாம் ஒரு வயதான ஒரு நாட்கள்ல அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய ஆழமான உணர்வுகளை ரொம்ப எமோஷனலாக இந்த நிருபத்துல என்ன பண்றாரு பாருங்க. வெறுமனே படிச்சா வெறுமனே 3 யோவான்ல 14 வசனம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அது ஏன் எழுதுறாரு, எதுக்கு எழுதுறாரு, அங்க என்ன பிரச்சனை? ஒருவேளை இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த கடைசி நாட்கள் இருந்தா, நாம சத்தியத்துக்காக நம்ம ஊர்ஜிதமா நிக்கணும், காயுவை போல இல்லைங்களா, தெமோத்தேயுவை போல சத்தியத்துக்காக தான் நிக்கணும், தியோத்தரப்பை போல ஒருபோதும் மாறிடக்கூடாது அப்படிங்கறது நம்ம காதுகள்ல ஒலிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கு இந்த நாட்கள். சோ கடைசியா ரொம்ப எமோஷனலா இந்த நிருபத்தை முடிக்கிறார். கட்டாயம் நம்ம விசுவாசிக்கிறோம், இவர் நேர்ல போயிருக்கணும், காயுவை பார்த்திருக்கணும், இவர் உள்ளத்துல இருந்த எல்லாத்தையும் காயு கிட்ட ஷேர் பண்ணி ஒரு சகோதர அன்புல ஐக்கியத்துல கட்டாயமாக அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய கடைசி நாட்கள்ல இருந்திருப்பாருங்கிற விசுவாசத்தோடு இந்த நிருபத்தை இந்த நாளை நம்ம முடிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுல என்ன மேஜர் லெசன் அப்படிங்கிறத பார்த்து நம்ம முடிக்கலாம். சோ இந்த 3 யோவான் நிருபத்துல இருக்கக்கூடிய மேஜர் கோர் பாயிண்ட் ஒண்ணுமே இல்ல, நம்முடைய சகோதரர்கள் தெளிவா சொல்றாங்க. த மேஜர் லெசன் ஆஃப் த 3rd John என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் சம்டைம்ஸ் டிஃபிகல்ட் டு டிஸ்டில் ஐடியாஸ், பட் த ஒன் திங், அதாவது நம்ம கரெக்டா வகையறுக்க முடியல, ஆனாலும் ஒன் திங் இன் த எண்ட் that writes above all in this letter is என்ன சொல்றாருன்னா, concluding, carry on faithfully despite cruel opposition. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான அனுபவம் வந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, உண்மையான சத்தியம், உண்மையான விசுவாசத்தை அப்படியே புடிச்சுக்குங்கன்றார். யார போலன்னா காயுவை போல. நீங்க அந்த விசுவாசத்தை மாத்திரம் புடிச்சுக்காதீங்க, அதே விசுவாசத்துல, அதே உண்மைத்தன்மையில பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, ஒருவேளை நம்மளை சந்திக்க வராங்களா, நம்மளுடைய சபைக்கு வராங்களா, யாரா இருந்தாலும் சரி, ஒரே ட்ரூத்ல இருக்காங்களா, அவங்கள உங்களால முடிஞ்ச அளவுக்கு உபசரிங்க. அவங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்தா உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குங்க. நாம் நம்முடைய சகோதரனுக்காக ஜீவனையும் கொடுக்கிறோம், அதுதான் சிநேகிதன். அந்த அழைப்புக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளும் ஒரு காயு போல இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த நிருபத்துடைய ஒரு மேஜர் தீம் அப்படிங்கறத நம்ம பார்த்து இந்த நிருபத்தை நம்ம முடிக்கிறோம். சோ இந்த நிருபத்துல நிறைய விஷயங்கள் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். சொல்லி கொடுத்த காரியங்களை நம் உள்ள வச்சிருக்கிறோம். எப்பெல்லாம் தேவன் வாய்ப்பு கொடுக்கிறாரோ, எப்பெல்லாம் தேவன் நமக்கு இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ, அப்பெல்லாம் கேட்ட வசனத்தின்படி நாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக, ஒரு காயுவை போல, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சந்தோஷத்தை கொடுத்த சகோதரனை போல நாமும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரனாக, சத்தியத்துல நற்சாட்சி பெற்றவர்களாக நாம் இருக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பினை நமக்கு கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாம் கோடான கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.